எபிசோட் 6 டீயும் என் கதையும் கேட்கலாமா வாங்க. யாழினி மாமா யாழினியை விருதுநகர் கூப்பிடுறாங்க. ஆனால் யாழினிக்கு அவளோட அம்மாவையும் தங்கச்சி சத்யாவும் விட்டுட்டு போக மனசு இல்லாமல் நான் வரல மாமா அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க மாமாவும் இப்போ விருதுநகர் கிளம்பிடுவாங்க. இப்போ யாழினி அக்கா ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா யாழினி ஊருக்கு போகல அப்படின்னு சொன்னதும். ஏன்னா டெய்லி நம்ம யாழினியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்ருப்பார். இப்போ யாழினியும் சத்யாவும் ஸ்கூல் போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆகிடுது. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை நினச்சி அழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்க படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. இப்போ யாழினி தான் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறா. இப்படி அவங்க லைஃப் டெய்லி ரொட்டீனாக போயிட்டுருக்கு. யாழினி அக்கா ஹஸ்பண்ட் எப்போதும் போல் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு. இப்போ சத்யாவும் பெரிய பொண்ணாயிட்டா. அதனால் அவங்க அம்மா நம்ம உயிரோடு இருக்கும்போதே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒருக்கா யாழினி அக்கா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா யாழினிக்கு ஒரு நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள் மாப்பிள்ள, அப்படியே எங்கள் அண்ணனுக்கும் தகவல் சொல்லிடுங்க, யாழினிக்கு வரன் பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் யாழினி அக்கா ஹஸ்பண்ட் உங்கள் பொண்ணு யாழினியை நான் கெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். போன விடுகதை நான் என்ன கேட்டிருந்தேன்னா, இருட்டில் கண் சிமிட்டும் ஆனால் நட்சத்திரம் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். அதுக்கான பதில் என்னென்னா மின்மினி பூச்சி. இன்றைக்கான விடுகதை என்னென்னா கசக்கி பிசிஞ்சாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தினமும் ஒரு தொடர்கதையுடன் ஒரு விடுகதை வேணும்னா டீயும் என் கதையும் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.